பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு அப்போஸ்தலர் அதிகாரம் 15 சில கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்வி 1. தேவன் புறஜாதியாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி யாரை தெரிந்து கொண்டார்? பதில் பேதுரு. கேள்வி 2. தேவன் எதை அறிந்திருக்கிறார்? பதில் இருதயங்களை. கேள்வி 3. எதனாலே தேவன் புறஜாதியாருடைய இருதயங்களை சுத்தமாக்கினார்? பதில் விசுவாசத்தினாலே. கேள்வி 4. அதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்தி இருக்கிறது என்றது யார்? பதில் யாக்கோபு. கேள்வி 5. உலகத் தோற்றம் முதல் யாருக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது? பதில் தேவனுக்கு. கேள்வி 6. ஓய்வு நாள் தோறும் ஜெப ஆலயங்களில் எது வாசிக்கப்பட்டு வருகிறது? பதில் மோசேயின் ஆகமங்கள். கேள்வி 7. பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்பப்பட்டவர்கள் யார்? பதில் யூதாவும் சீலாவுமே. கேள்வி 8. எதை உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது? பதில் பாரமான வேறொன்றையும். கேள்வி 9. யார் தீர்க்கதரிசிகளாயிருந்தபடியினாலே சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தினார்கள்? பதில் யூதா சீலா. கேள்வி 10. அந்தியோக்கியாவிலே தரித்திருக்கிறது யாருக்கு நலமாய் கண்டது? பதில் சீலாவுக்கு. கேள்வி 11. யார் ஒருவரையொருவர் விட்டு பிரிந்தார்கள்? பதில் பர்னபா, பவுல். கேள்வி 12. பவுல் யாரை தெரிந்து கொண்டார்? பதில் சீலாவை. கேள்வி 13. பவுல் எங்கே சபைகளை திடப்படுத்தினார்? பதில் சீரியாவிலும் சிலிசியாவிலும். கேள்வி 14. மார்க்கு மறுபெயர் என்ன? பதில் யோவான். கேள்வி 15. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்புக் கொடுக்க துணிந்தவர்கள் யார்? பதில் பர்னபா, பவுல். God bless you.